அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ல சார். எனக்கு பாடம் சொல்லி தர தெரியலன்னு சொல்றான் சார் அவன். அப்படி சொல்லலப்பா, நீங்க பாடம் இருக்கிறது புரியலன்னு சொன்னேன். ரெண்டு ஒண்ணுதான்டா. ஈர வெங்காயம். நீ ஏன்டா அப்படி சொன்ன? புரியலன்னா புரியாத விஷயத்தை சார் தனியா இருக்கும்போது கேட்க வேண்டியதானே சார்? சின்ன பையன் சார், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க. அவன் படிப்பு கெட்டுறக்கூடாது பாருங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சார். ஹை பாலா அண்ணா, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அம்மா பாலா அண்ணா வந்திருக்காங்க. பாலா அண்ணாவா? இவனை எப்படி உனக்கு தெரியும்? அப்பா, பாலா அண்ணா தான் என் ரிமோட் கார்டை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ரிமோட் காருன்னு போ, உள்ள போ. இத பாருங்க சார், இவன் பண்ண காரியம் ஒரு மான பிரச்சனையா என் மனசுல தங்கி போச்சு. ஏதா இருந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு பேசிக்கலாம், போங்க. ஏன் சார் நின்னுகிட்டு இருக்கீங்க? இங்க நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல, போங்க. பாலா தம்பி, எங்க இவ்வளவு தூரம்? மோனா, அவன் என் ஸ்டூடெண்ட். ஒரு பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கா. நீ பேசாம உள்ள போ. ஸ்டூடெண்ட் கீடெண்ட் எல்லாம் உங்க பள்ளிக்கூடத்தோட வச்சுக்கீங்க. What the hell you are talking? We had an issue. I punished that boy. எத்தனை தடவை சொல்லிருக்க வீட்ல இங்கிலீஷ் எல்லாம் பேசாதீங்கன்னு. ஆமா, உங்களுக்கும் அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை? எல்லா பசங்க முன்னாலே வச்சு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க தெரியலங்கறான். அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேனா? பாலா எம்புட்டு நல்ல புள்ள தெரியுமாங்க. ஒரு நாள் ஒரு பொழுது கூட என்ன ரேஷன் கடை வரிசையில நிக்க வைக்காது. எம்புட்டு மழையானாலும் சரி வெயிலானாலும் சரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி அந்த அம்புட்டு வேலையும் செய்யும். அந்த புள்ளைய போய் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களே. போனா நீ இதுல தலையிடாத சார். தங்கச்சி சொல்றது கேளுங்க சார். நாளைக்கு இருந்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ரொம்ப இறுக்கி பிடிக்காங்க சார். ஆமாங்க, என்ன சொல்ல வரேன்னா, லுக் ப்ளீஸ், யூ டோன்ட் இன்டர்ஃபியர் திஸ் இஷ்யூ. நிறுத்துங்க. டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்ல பேசாதீங்க. பாலா தம்பிய மறுக்கா ஸ்கூல்ல சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். வேற எதையும் பேச வேண்டாம். பாலா, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போ. உடலனா நேரா இங்க வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, பட் திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங். மைண்ட் இட். பாலா, இங்க வா. நீ கவலைப்படாத. சனி ஞாயிறுனா நீங்க வந்துரு, சரியா? அவர்கிட்ட சொல்லி உனக்கு டியூஷன் எடுக்க சொல்றேன். வெள்ளக்கார துறையை விட உன்னை நல்லா இங்கிலீஷ் பேச வைக்கிற, சரியா? உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகுமா. நீங்க மட்டும் சொல்லாட்டினா ஐயா இறங்கியே வந்திருக்க மாட்டாரு. ரொம்ப நன்றிமா. சரி, நாங்க வர்றோம். பார்த்து போயிட்டு வாங்க. ஹாய். கார் ஓட்ட கத்துக்க வேண்டியதானே மாமா? காரை வாங்கி அடக்கத்திலே வச்சிருக்கீங்க. அது ஓட்டாமலே பழசா போயிடுச்சு. நீ வேணா கத்துக்க. எனக்கு டிரைவரா வந்த மாதிரி இருக்கும். பொழுது அன்னைக்கு பேசி பேசி என்ன கொன்ன மாதிரியும் இருக்கும், என் கூட இருந்த மாதிரியும் இருக்கும். அப்ப நான் ஒரு தொல்லைன்னு சொல்றீங்களா? லட்சுமி, அந்த சூட்கேஸ்ல 30 லட்ச ரூபா பணம் இருக்கு. அத நாளைக்கு ஆபீஸ்ல பணம் பட்டுவாடா பண்ணணும். அதனால பத்திரமா வச்சுக்கோ. அட, இதுல பணமாங்க இருக்கு? பணம் இது நம்ம பணம் இல்ல, ஆபீஸ் பணம். அட, எந்த பணமா இருந்தா என்னங்க? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் லக்ஷ்மி வீடு தேடி வந்திருக்கா. நல்ல விஷயம் தானே? என்ன பொறுத்த வரைக்கும் லட்சுமி எப்பவுமே என் வீட்டுல தான் குடியிருக்கா. அது சரி, உங்க வீட்டு லட்சுமிக்கு ஈசிஆர்ல இடம் வாங்க இந்த சூட்கேஸ் லட்சுமியை பயன்படுத்திக்கலாமா? ஏய், என்ன விளையாடுறியா? இது நம்ம பணம் கிடையாது, கம்பெனி பணம். இது நம்ம கம்பெனி, ஆனா நம்ம பணம் இல்ல. என்ன மாமா நியாயம் இது? இங்க பாருங்க, சில வேலைகளை அடாவடியா செஞ்சாதான் அது முடியும். எது? கொண்டா கொண்டா, முதல்ல அதை கொண்டா. ஏதோ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரணுமே, நேரா இப்படி வீட்டுக்கு வந்தா நீ முதலுக்கே மோசம் பண்ணிடுவ போல இருக்கே. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. இது வரைக்கும் இப்படி ஒரு பல்க் அமௌண்ட நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லல்ல. எனக்கு ஈசிஆர்ல இடம் வாங்கணும்னு என்ன வந்திருக்கா? அதுவும் இல்லல்ல. ரெண்டும் ஏன் ஒரே நேரத்துல நடக்கணும்? இதுதான்
அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுதுன்னு சொல்றது. இப்ப தட்டியாச்சு, சுதாரிப்பா இல்லைனா அது போயிடும். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. அந்த பணத்தை பீரோல வச்சுட்டு சூடா ஒரு டீ போட்டு எடுத்துருவா. சரிங்க, சிறப்பா ஒரு டீ போட்டு தரேன். நாளைக்கு செட்டில்மெண்ட்டுக்கு என்ன வழின்னு யோசிங்க. வெள்ளிக்கிழமை வந்த ஸ்ரீதேவிய திருப்பி அனுப்ப நான் தயாரா இல்ல. இத ஈசிஆர்ல வாங்க போற இடத்துக்கு அட்வான்ஸா வச்சுக்கிறேன். விளையாடாத லட்சுமி, இது ஆபீஸ் பண்ண, அதை திருப்பி கொடுக்கணும். இது ஒன் வே, பணம் வந்தா திரும்பாது. என்னாச்சுங்க? எங்கங்க அவ பிள்ளை எங்கங்க? ஏய், வீட்டுல உனக்கும் எனக்கும் தாண்டி அவனை பத்தி தெரியல. வாத்தியார் வீட்டுல வாத்தியார் பொண்ணு அவங்க சம்சாரமும் இவனை பயங்கரமா புகழ்றாங்க. அப்படியா? அந்த அம்மா சொல்றாங்க, பள்ளிக்கூடத்துல இவனுக்கு இடம் கிடைச்சாதான் உங்களுக்கு வீட்டுல இடம் கொடுப்பேன்னு சொல்றாங்கன்னா பாத்துக்கேன். டேய், வாத்தியார் பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உன் மேல ரொம்ப ரொம்ப பாசமாமே. ஆமாமா, அவங்க 2 பேருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு நல்ல ஊருக்கெல்லாம் நல்ல பிள்ளையா இருக்கே, அந்த வாத்தியாருக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அப்படி கேளுமா. இப்படி கேட்டா சொல்ல போறேன். பொதுவா நான் யார்கிட்டயும் கேள்வி கேட்டாலும் யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. உண்மைய சொன்னா சுத்தமா பிடிக்கிறது இல்ல. இருந்தாலும் வாத்தியாருக்கு பாடம் நடத்த தெரியலன்னு சொல்றது பெரிய தப்பு இல்லையா? நான் அப்படி சொல்லலப்பா. நீங்க பாடம் சொல்லி தரது புரியலன்னு தான் சொன்னேன். அது உண்மைன்னு அவருக்கும் தெரியும். அத சொன்னதுனாலதான் அவருக்கு கோவம். இவ்வளவு விவரமா பேசுறேல, வாத்தியார் சஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னு ஏன்டா முதலே சொல்லல? இது ஏன் மறைச்ச? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்பா, நான் சொன்ன கேட்கவா போறீங்க? வாத்தியாருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை, என்ன தப்பு பண்ணன்னு தானே கேட்பீங்க. நான் சொன்னதை காது கொடுத்து கேட்டீங்கன்னா நான் எதுக்குப்பா போய் சொல்ல போறேன்? அவன் சொல்றதும் சரிதான். இவன் நல்லபடியா வரணும், எந்த வம்பு தும்புக்கு போகாம நல்ல வாழ்க்கை அமையும் தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். என்ன காத்திருக்கானோ?